இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பானை வச்சு எப்படி நம்ம பீசஸை கேப்சர் பண்ணுறது பார்க்க போகிறோம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பான் கேமை வந்து விளையாடி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பானை வந்து போர்டில் அரேஞ்ச் பண்ணிடுறேன். செகண்ட் ரேங்கில் எல்லா பானையும் அரேஞ்ச் பண்ணிடுறேன். So black pawn, white pawn second rank, black pawn 7th rank. So 7th rankல black pawn arrange பண்ணிடுறேன். So already நம்ம பானோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டோம். பான் எப்படி மூவ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல 1 ஸ்டெப் மூவ் பண்ணலாம், 2 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணலாம், 1 or 2 ஸ்டெப். ஆஃப்டர் தட் ஒன்லி 1 ஸ்டெப். ஸோ முதல் தடவை ஒரு ஸ்டெப் விளையாடலாம், இல்லை 2 ஸ்டெப் விளையாடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் தான் விளையாட முடியும் அப்படின்னு நம்ம பானோட மூவ்மெண்ட் லெசனில் படித்தோம். ஸோ இப்போ அதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி அதை கட் பண்ணுறது, ஒயிட் பானாலும் எப்படி பிளாக் பானை கேப்சர் பண்ணுறது, பிளாக் பானை எப்படி ஒயிட் பானை கேப்சர் பண்ணுறது, ஸோ அதை பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. ஸோ நான் சென்டரில் ரெண்டு பானை ஸ்டார்ட் பண்ணுறேன். 0 1 2 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பிளாக் என்ன பண்ணலாம், அவங்க எது வேணாலும் மூவ் பண்ணலாம். 0 1 2 ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒயிட் விளையாடலாம். 0 1 ஒரு ஸ்டெப் விளையாடலாம். பிளாக் 0 1 ஒயிட் 0 1 2 ஸ்டெப்ஸ் விளையாடலாம். பிளாக் 0 1 2 ஒயிட் 0 1 0 1 white 0 1 2 black 0 1 2 white 0 1 black 0 1 2 white 0 1 black 0 1 white 0 1 2 black 0 1 0 1. So if a white 0 1 அப்படியே. ஸோ இது ஜஸ்ட் ப்ராக்டிஸ் தான், அதனால் எக்ஸாக்டாக இதான் விளையாடணும் அதனால எதுவும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஐடியா விளையாடுறோம். 0 1 விளையாடுறோம், 0 1 விளையாடுறோம். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் இப்போ விளையாடி இப்படி இருக்கும்போது இந்த பானை எப்படி கட் பண்ணணும்னா கிராஸில் கட் பண்ணணும். பான் எப்படி கேப்சர் பண்ணணும், கிராஸில் கேப்சர் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் கட் பண்ண முடியாது. பானை நேராக இருந்தால் மூவ் பண்ண முடியாது. பானை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் மூவ் பண்ணணும், வழி இல்லைன்னா மூவ் ஆகாது. ஸோ இப்போ இந்த பிளேசஸ் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு 0 1, இப்போ பிளாக் 0 1, ஒயிட் 0 1, இப்போ பிளாக் 0 1, இப்போ ஒயிட் 0 1, பிளாக் 0 1. ஸோ இப்போ ஒயிட் 0 1 இப்படி வச்சு ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் இல்லாதான் வச்சு. ஸோ இப்போ இதில் கிராஸாக எங்கே இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக எங்கே இருக்குது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெயிட், பானு நேராக இருக்குது. ஸ்ட்ரெயிட் 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 இதெல்லாம் ஸ்ட்ரெயிட். ஸோ இது கிராஸ் இது. ஸோ இதான் கிராஸ். ஒயிட்டுக்கு ஒயிட் கிராஸ், பிளாக் பிளாக்குக்கு ஒயிட் கிராஸ். பிளாக் என்ன பண்ணுது, கிராஸ் ஒயிட் கிராஸ். நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட் லைன், பிளாக்கும் ஒயிட்டும் நேருக்கு நேராக இருக்கா, இது ஸ்ட்ரெயிட். ஒயிட்டும் பிளாக்கும் கிராஸாக இருக்கா, கிராஸ். பிளாக்கும் ஒயிட்டும் கிராஸாக இருக்கா, கிராஸ். ஸோ போர்டு வச்சு முன்னாடி போர்டை வச்சுக்கோங்க, அதில் பீசஸ் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். அரேஞ்ச் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கேப்சர் பண்ண போகிறேன். ஸோ நான் கண்டுபிடிக்கிறேன், நான் திங்க் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் பானால் கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கிராஸ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். ஸோ கிராஸாக இருந்தால் மட்டும்தான் பானால் கேப்சர் பண்ண முடியும். இப்போ நான் ஒயிட்டாக என்ன பண்ணுறேன், இது ஸ்ட்ரெயிட்டே கட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், கிராஸ்லாம் கட் பண்ணுறேன். அதே மாதிரி பான் வந்து பக்கத்தில் இருந்தால் தான் கட் பண்ண முடியும். பான் வந்து லாங் டிஸ்டன்ஸில் போய் கட் பண்ணுறாங்க. பானால் 1 ஸ்டெப் தான் மூவ் பண்ண முடியுங்கிறதுனால பான் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் கட் பண்ண முடியும். 2 ஸ்டெப்ஸ்லாம் போய் பான் கட் பண்ணாது. ஒன்லி 1 ஸ்டெப் மூவ் பண்ணணும், 1 ஸ்டெப் கட் பண்ணணும். கட் பண்ணும்போது பானுக்கு வந்து 1 ஸ்டெப் தான் லிமிட். ஸோ அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ ஒயிட் வந்து பிளாக் பானை கேப்சர் பண்ணுச்சு. ஸோ ஒயிட் ஒரு இல்லைன்னா பிளாக் ரிப்ளை பண்ணணும். ஸோ பிளாக் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எங்கே கிராஸில் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ண இதை மூவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இதை மூவ் பண்ணி கிராஸாக ஒரு ஒயிட் பானை கட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பிளாக் கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஒயிட் கட் பண்ணணும். ஸோ ஒயிட் என்ன பண்ணுறாங்க, இதை கட் பண்ணுறாங்க. ஸோ நவ் பிளாக். ஸோ பிளாக் என்ன பண்ணுறாங்க, கிராஸாக கண்டுபிடிச்சி இதை கட் பண்ணுறாங்க. ஸோ நவ் பிளாக் இங்கே ஒயிட் விளையாடு. ஸோ ஒயிட் என்ன பண்ணுறாங்க, ஒயிட்டும் போயெல்லாம் கட் பண்ணுறாங்க. ஸோ ஒயிட்டு பிளாக். ஸோ ஆப்போசிட் கலர் கேப்சர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சேம் கலரில் கட் பண்ண முடியும், ஆப்போசிட் கலர் தான் கேப்சர் பண்ணணும். ஸோ ஒயிட் என்ன பண்ணாங்க, பிளாக்கை கட் பண்ணிடுறாங்க. ஸோ ஒயிட் பிளாக் கேப்சர் பண்ணாங்க. ஸோ இப்போ பிளாக் என்ன பண்ணுறாங்க, ஒயிட்டை கேப்சர் பண்ணுறாங்க. ஸோ பிளாக் சான்ஸ் நான் ஒயிட் சான்ஸ் வேறு என்ன கட் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, இங்கே ஒரு பிளாக் இருக்குது. ஸோ இதை கட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வேறு எதாவது கட் பண்ண முடியுமா பாருங்கள். இது ஒயிட் பான் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஒயிட் பான் ஃபார்வர்டில் முன்னாடி போகுது, அதனால் இங்கெல்லாம் கட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இங்கே ஒயிட் மேலே போகுது, பிளாக் இங்கே கீழே வருது. ஸோ இங்கே ஒயிட் இருக்குது. ஸோ இங்கே என்ன இருக்குது, பிளாக் பான் இங்கேருந்து கீழே வரப்போகுது, இங்கே ஒயிட் பான் மேலே போகுது. ஸோ ஒன்ஸ் இது கேப்சர் பண்ணிட்டதுக்கப்புறம் மூவ்ஸ் பார்ப்போம். மூவ்ஸ் வந்து எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளாக் வந்து இங்கே ஃபார்வர்ட் பண்ணுறாங்க, கீழே வராங்க, மேலே போகிறாங்க, பேக்வர்ட் ஃபார்வர்டு, ஓகே வாட் எவர். ஸோ பான் இங்கே ஒரு ஸ்டெப் பண்ணாங்க, ஒயிட் ஒரு ஸ்டெப் பண்ணாங்க. ஸோ ஒயிட் ஒரு ஸ்டெப் பண்ணால் பிளாக் ஒன் ஸ்டெப், திரும்ப ஒயிட் ஒன் ஸ்டெப், பிளாக் ஒன் ஸ்டெப், ஒயிட் ஒன் ஸ்டெப், பிளாக் ஒன் ஸ்டெப், ஒயிட் ஒன் ஸ்டெப், black one step, white one step. So white one step, black one step. So white one step, black, white, white. So black. So இப்போ black வந்து இங்கே ரீச் பண்ணிடலாம் வச்சுக்கோங்க. போர்டோட எண்டுக்கு ரீச் பண்ணால் ஒரு பான் வந்து புது பவராக மாறிடும், நியூ பவர். யூ கேன் கெட் நியூ பவர். பான் வந்து போர்டோட எண்டை ரீச் பண்ணால் ஒரு நியூ பவர் கிடைக்கும். அது குயினாக இருக்கலாம், ரூக்காக இருக்கலாம், நைட்டாக இருக்கலாம், பிஷப்பாக இருக்கலாம். நம்ம அந்த பிளேஸுக்கு என்ன, அந்த கேமில் என்ன தேவைப்படுதோ அந்த பீஸை எடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குயினை தான் சூஸ் பண்ணுவாங்க. குயின் வந்து ஒரு பவர்ஃபுல் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு குயினை சூஸ் பண்ணுவாங்க 90%. மற்றபடி கேமில் சப்போஸ் அந்த இடத்துல ஒரு நைட் இருந்தால் செக் வரும் அப்படின்னா நைட்டை சூஸ் பண்ணலாம். பிஷப் இருந்தால் கிங் அட்டாக் பண்ணி செக் கொடுக்கலாம்னா பிஷப் சூஸ் பண்ணலாம். அந்த கேமுக்கு என்ன பீஸ் தேவைப்படுதோ அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பானை வந்து புது பவராக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இந்த பான் போர்டோட எண்டை ரீச் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பானால் விளையாட முடியாது. ஸோ இப்போ நான் என்ன எடுக்க போகிறோம், ஒரு குயின் பீஸ் எடுத்து அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பானை குயினாக மாற்ற போகிறேன். பானை எடுத்துட்டு குயின் மாற்றேன். ஸோ இப்போ பிளாக் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் இங்கே விளையாடுறாங்க. ஒயிட் இங்கே ரீச் பண்ண என்ன ஆச்சு, ஒயிட் போர்டோட எண்டை ரீச் பண்ணிடுச்சு. ஸோ ஒயிட் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு குயினை எடுக்கிறாங்க. ஸோ குயின் பீஸ் என்ன பண்ணுறாங்க, போர்டோட எண்டில் ரீச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி பானை எடுத்து வெளியேச்சுனா குயின் அவங்க ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் குயின் அடுத்து அதிக பவர்ஃபுல் பீஸ் இது ரூக். 9 பாயிண்ட்ஸ் குயின்னா ரூக் 5 பாயிண்ட். ஸோ பானை என்ன பண்ணுறாங்க, போர்டோட எண்டை ரீச் பண்ணுறாங்க, ரூக் எடுத்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ரூக்காக மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஒயிட் என்ன பண்ணுறாங்க, போர்டோட எண்டை ரீச் பண்ணுறாங்க, பானை ரூக்காக மாற்றுறாங்க. ஸோ நல்லா கவனிச்சிக்கோங்க, கேமில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாக் இங்கே ரீச் பண்ணுறாங்க. ஸோ நைட் வேணுமா, நைட் எடுத்துக்கலாம். ஸோ போர்டோட எண்டை ரீச் பண்ணுறது ஒரு நைட் எடுத்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ போர்டோட எண்டை ரீச் பண்ண வச்சு பானை, ஸோ நைட். ஸோ இங்கே நைட் வச்சாச்சு. ஸோ நைட் இங்கே ரீச் பண்ணி பான் ஒரு ஸ்டெப் ப்ளே பண்ணுறாங்க, பான் ஒரு ஸ்டெப் ப்ளே பண்ணுறாங்க, போர்டோட எண்டை ரீச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பிஷப் வேணுமா, பானை மாற்றிட்டு பிஷப் புது பவர் அடிச்சாச்சு. இப்போ போர்டோட எண்டை ரீச் பண்ணியாச்சு. பான் என்ன ஆகும், இப்போ பிஷப் வேணுமா பிஷப் மாற்றிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட் என்னென்னா, போர்டோட எண்டை பான் ரீச் பண்ணால் நம்ம
புது பவர் எடுத்துக்கலாம், நியூ பீஸ் எடுத்துக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பான் வந்து போர்டோட எண்டை ரீச் பண்ணால் ஒயிட் சைடு பிளாக் சைடு, அப்படியே ஆப்போசிட் இருக்கும். ஒயிட்லேருந்து பிளாக்கோட எண்டை ரீச் பண்ணால் உங்களுக்கு நியூ பவர் கிடைக்கும். பிளாக்லேருந்து ஒயிட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணால் ஆப்போசிட் சைடில் வந்து ரீச் பண்ணால் நியூ பவர் கிடைக்கும். மோஸ்ட்லி குயினை சூஸ் பண்ணுங்கள். குயின் இஸ் அ பவர்ஃபுல் பீஸ். குயின், ரூக், நைட், பிஷப், அந்த கேமுக்கு என்ன தேவைப்படுதோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் குயினாக வச்சுக்கோங்க. ஸோ போர்டோட எண்டை ரீச் பண்ணால் ஒரு பான் குயினாக மாறும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேமில் நம்ம ஒரு பான் வச்சு எப்படி பான் கேம், இந்த பான் கேமாக நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். பானை மூவ் பண்ணி பாருங்கள், பானை கட் பண்ணி பாருங்கள், போர்டோட எண்டை ரீச் பண்ணி பாருங்கள். ரீச் பண்ணிவிட்டு அந்த பீசஸ் எல்லாமே பவர்ஃபுல்லாக மாறிடும். இந்த ஃபர்தர் கண்டினியூட்டி வந்து அந்த பீஸை வச்சு நீங்கள் ஆப்போனன்ட் பீஸை கூட கேப்சர் பண்ணலாம். அந்த கேமை கண்டினியூ பண்ணலாம். ஒரு பவர்ஃபுல் பீஸ் எடுத்துகிட்டு மற்ற பானையும் கேப்சர் பண்ணலாம். இப்போ ரூக் இன்ட்டு குயின் அடிக்கலாம், ரூக் இன்ட்டு நைட் அடிக்கலாம். இந்த மாதிரி வந்து பீசஸ் ஒரு பான் கேம் நல்லா விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போர்டில் நம்ம வந்து ஃபுல் பீசஸ் வச்சு கேம் விளையாடுறத ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த பான் கேம், இந்த பான் மூமெண்ட், பான் கேப்சர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னொரு டாப்பிக்கில் பார்ப்போம். என்ன நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த டாப்பிக்கில் எதை பற்றி படிப்போன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.